வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ஜீவராசிகளின் படைப்பு ரகசியம். மகரிஷி அருளிய வாழ்க்கை தத்துவங்களின் முதல் 6 தத்துவங்களான தேவைகள் 3, காப்புகள் 3 அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஐந்தறிவு ஜீவராசிகள் முதல் 6 தத்துவங்களை கடைபிடித்து வாழ்வது மட்டும்தான் அதன் நோக்கமாக இருக்கிறது. எனவே அவைகள் உடலும் உயிரும் இணைப்புடன் இருப்பதற்காக தேவைகள் 3ஐயும் காப்புகள் 3ஐயும் முறையாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உடல் உயிர் இணைப்புடன் இருப்பதற்கான ஆயுட்காலம் அதன் கருமையத்தின் அடிப்படையில் இயற்கையினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தாவரங்களும் கூட சில நாட்களிலிருந்து 1000 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அமைப்பு பெற்றிருக்கிறது. 5 அறிவு ஜீவன் வரை அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட வாழும் காலத்திற்கேற்ப அதன் தேவைகளையும் காப்புகளையும் பூர்த்தி செய்து கொண்டு வாழ்கின்றன. அவைகள் ஞானம் முக்தி அடைவதற்கான நோக்கம் இல்லை. எனினும் அழுத்தம் ஒளி சுவை மனம் போன்ற பஞ்சதன் மாத்திரையை உணர்வதற்காக மட்டும்தான் வாழ்கின்றன. அதன் நோக்கமும் அது மட்டுமாகவே இருக்கிறது. ஜீவராசிகள் 5 உணர்வுகளை மனதால் உணர்கின்றன. அவைகள் உணர்ந்து விட்டது என மேலோட்டமாக பார்க்கிறோம். ஆனால் மனம் உணர்ந்த அடுத்த க்ஷணமே மனத்தின் அடித்தளமாகிய அறிவாகிய தெய்வம் அந்த அழுத்தம் ஒளி சுவை மனம் போன்றவற்றை உணர்கிறது. 5 அறிவு வரை உள்ள ஜீவன்கள் எல்லாம் 5 உணர்வுகளையும் உணர்ந்து கொண்டு அதன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்ட பிறகும் ஏன் அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன் 6 அறிவு மனிதனை படைப்பதற்கு முன்னரே 5 அறிவு ஜீவன்கள் படைக்கப்பட்டு அதன் நோக்கத்தையும் நிறைவேற்றி கொண்டு விட்டன. அதன் பின்னும் அவைகள் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? மனிதன் ஞானம் பெறுவதற்கும் இறைநிலை அடைவதற்கும் மட்டுமே 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளின் துணை இல்லாமல் மனிதனால் 1 மாதம் கூட உயிர் வாழ முடியாது. அவற்றையெல்லாம் நிராகரித்து மனிதனால் வாழவே முடியாது. ஒவ்வொரு உயிரினமும் மனித வாழ்விற்காக ஏதோ ஒரு உதவியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி. இன்றைய சிந்தனை தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். ஜீவராசிகளின் படைப்பு ரகசியம், அதாவது ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகள், மனிதனை மட்டும் அதில் பிரித்து பார்க்கிறோம். இவற்றினுடைய படைப்பின் ரகசியம். இப்போ இந்த சிந்தனை, இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனை, இதுவரை நாம் அதிகமாக சிந்திக்கப்படாத சிந்தனையாக இருக்கும். இது ஒரு உச்சகட்டமான சிந்தனையாகவும் இருக்கிறது. இதில் முடிவில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கிறதே, அந்த கேள்வி அனைவரும் தனக்குள்ளாக கேட்டு உணர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது தோன்றுவதற்கான நோக்கம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த நோக்கம் நிறைவேறிய பின் அவை அந்த இறைநிலையோடு இறைநிலையாய் கலந்து கரைந்து விட வேண்டிதானே? ஏன் இன்னும்
அதனுடைய செயல்பாடுகளோடு அவை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, அந்த ஜீவராசிகள் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்னையா கஷ்டம், எதுக்கே அப்படி ஒரு கேள்வியை கேட்க சொல்ற அப்படின்னு சாதாரணமான சமுதாய மக்கள் என்னிடம் கேட்பது என் காதுக்கு கேட்கிறது. அவை அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவை எல்லாம் ஏன் இருக்கிறது என்று என்ன கேள்வி? முட்டாள்தனமான கேள்வி அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சமுதாயத்தில் கேட்பார்கள். இப்போ அவை ஏன் இருக்க வேண்டும் என்று ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் இல்லாத போது இந்த ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் இந்த 5 உணர்வுகளையும் உணர்ந்து, அதோடு அளவோடு உணர்ந்து, அளவோடு தேவையை நிறைவேற்றி அவை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த மனிதர்களால் அந்த பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் தாகத்துக்கு தண்ணீர் இருந்த கூட இல்லாத அளவுக்கு அதையெல்லாம் அழித்து அதற்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவற்றினுடைய வாழும் சுதந்திரத்தை இவன் பறித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நாம் நமது நோக்கம் நிறைவேறிய பிறகும் இவர்களிடம் இப்படி அல்லல் பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை அதற்கு வருமா வராதா? அதற்கு சிந்திக்க தெரியவில்லை. அதனால் மனிதர்களுக்கு அடிமையாக அவை வாழ்ந்து கொண்டிருப்பது போல் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவற்றிற்கு சிந்திக்க தெரியாது என்று சொன்னாலும் அந்த விலங்கினங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு இவையெல்லாம் புரியுமா புரியாதா? நிச்சயமாக புரியும். இப்பொழுது அறிவு என்றால் என்ன? அறிவாகிய தெய்வம் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இருக்கிறது. இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். மற்றவர்களுக்கு அதுவும் புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் வேதாத்திரியம் தெரிந்தவர்களுக்குத்தான். வேதாத்திரியம் தெரிந்தவர்களே இந்த சிந்தனையை சிந்திக்கிறார்களா என்பதை தூண்டுவதற்குத்தான் இப்பொழுது இந்த சிந்தனை என்று வெளிப்படுத்துகிறோம். அப்ப இப்போ அவையெல்லாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தாவரங்கள், ஓரறிவு தாவரங்கள், நாங்கள் அழுத்தம் என்ற உணர்வை உணர்ந்து முடித்து விட்டோம் என்று இந்த தாவரங்கள் எல்லாம் இயற்கையில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டால் இந்த ஆறறிவு மனிதன் உணவுக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? அதை கேட்டால் இப்பொழுது சமுதாய மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்களுக்குத்தான் கோவையில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சிருக்கமே, அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? அவர்கள் இதை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுத்து விடுவார்கள். எங்கே உற்பத்தி பண்ணுங்கள் பார்ப்போம். இயற்கை ஓரறிவு தாவரம் என்பதை அந்த பிரபஞ்ச என்ற அந்த போர்டில் இருந்து அழித்து விடட்டும். இந்த யூனிவர்சிட்டி டோட்டலி வேஸ்ட். அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் எந்த விதையை போட்டாலும் அந்த விதையை முளைக்க செய்வது உங்களுடைய வேலை அல்ல, அது இயற்கையினுடைய வேலை. அது மழை பெய்ய வேண்டும், அந்த பஞ்சபூதங்கள் இணைப்பு வர வேண்டும், அந்த உள்ள இருக்கக்கூடிய கர்மயம் வளர வேண்டும். ஒரு தாவரத்தை முளைத்து அதை செடியாக மரமாக வர வைப்பது உங்களால் இயலாது. ஒரு குழந்தை இந்த ஒவ்வொரு உறுப்புகளாகவும் வளர்த்து அவ்வாறு கொண்டு வரக்கூடியதை மனிதனால் செய்ய முடியாது. ஆனால் இவன் ரோபோ என்று செய்கிறான். இந்த புறக்கருவிகள் என்ன வேலையை செய்கிறதோ அந்த புறக்கருவிகள் செய்ய வேலையை செய்வதற்கு ரோபோ கண்டுபிடித்து விட்டான். அந்த ரோபோ என்பதற்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிறதா? இட்லியை சாப்பிட்டா அதுக்கு எனர்ஜி கிடைக்குமா? எனர்ஜி உள்ள உற்பத்தி ஆகுதா? வெளியில இருந்தான கரண்ட்டை கொடுக்குற. மனிதனுக்கு அப்படி இல்லையே. உள்ளேயே ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் உருவாகிறதே, உணவு செரிமானம் ஆகிறது. அந்த சிஸ்டம் எல்லாம் அங்க இருக்கா? இல்லை. இவன் கண்டுபிடித்த ரோபோ எல்லாமே புறக்கருவிகள், வேலை செய்வதற்கு மாற்று கருவிகள். இயற்கையாகிய அறிவாகிய தெய்வம் இந்த மனிதர்களுடைய புறக்கருவிகளுக்கெல்லாம்
அத்தனை நோயையும் கொடுத்து விடும் அல்லவா? நீங்கள் ரோபோ கண்டுபிடித்து விடுங்கள், அனைவருக்கும் கை, கால், இடுப்பு, முதுகுத்தண்டு அத்தனையிலும் நோய், எதுவுமே வேலை செய்ய முடியாத அளவுக்கு நோய்கள் வந்துவிடும். ஏன்? அந்த இயற்கையாக அறிவு, இதையெல்லாம் நான் எதற்காக படைத்தேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய 6வது அறிவு இதற்கெல்லாம் மாற்று கண்டுபிடிக்கிறாயா என்று அது நினைத்து விட்டால் இத்தனை புறக்கருவிகளையும் வேலை செய்யாமல் செய்துவிடும். ரோபோவே செய்யட்டும், உனது கை காலெல்லாம் வேலை செய்யல, இந்த கை காலெல்லாம் வேலை செய்யாமல் நிறுத்திவிட்டால் ரோபோ என்பதை கண்டுபிடித்து அதை உருவாக்குவதற்கே இந்த கைகாலை வைத்துதான் உருவாக்கியிருக்கிறாய், அதை இன்னும் ஞாபகப்படுத்திக் கொள் என்று அது அறிவாகிய தெய்வம் சொல்லும். இந்த அறிவாகிய தெய்வம் பேசுவது யாருக்கும் கேட்பதில்லை. ஆழ்ந்து தவம் செய்து பாருங்கள், அது பேசுவது உங்களுக்கு கேட்கும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த 5 அறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்கள், அவற்றினுடைய ஒவ்வொரு ஜீவனும் மலரும் போது ஓரறிவில் அழுத்தம் என்பதில் பூரணமான திருப்தி அடைந்த பிறகுதான் 2வது ஜீவன் வந்தது. 5 அறிவில் பூரணமான திருப்தி அந்த அறிவுக்கு எட்டிய பிறகுதான் 6 அறிவு மனிதன் வந்தான். இந்த 6 அறிவு மனிதன் வரும்பொழுது அவனுக்கு எந்த புலன் எக்ஸ்ட்ரா இல்லை. அப்ப புலன் வழியாக உணர வேண்டிய பணி என்பது மனிதனுக்கு கிடையாது. இந்த புலன் வழியாக என்ன செய்யலாம்? தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம், அவ்வளவுதான். அந்த ஆரம்பத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்க்கை தத்துவத்தில் முதல் 6 அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் மனிதன். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அறநெறிகள் 3 இந்த மனிதனுக்கு மட்டுமே பொருந்தும். மனிதன் எவ்வளவு கேவலப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான் பாருங்கள் இறைவன். அந்த அறநெறிகள் 3 இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த அறநெறிகள் 3 என்பதை நான் என்ன சொல்வேன்? அரியர் பேப்பர் என்று சொல்வேன். இந்த 6 பேப்பர்லையும் அத்தனையிலையும் சிங்கிள் டிஜிட் மார்க் எடுத்து ஃபெயில் ஆகியிருக்கான் மனுஷன். 5 அறிவு ஜீவன்கள் வரை அவன் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இதுல எல்லாமே சிங்கிள் டிஜிட் மார்க் தான் எடுத்திருக்கிறான், பாஸ் மார்க் கூட எடுக்கல. அப்ப அரியர் பேப்பர் எழுதுன்னு சொல்லி அறநெறி கொடுத்துருக்கு. இப்பொழுது அரியர் எழுதுறவங்களே யாரு அப்படின்னு சொன்னா, இப்ப மனவளக்கலையில் பயிற்சி பெறுபவர்கள் அரியர் பேப்பர் எழுதுபவர்கள். மற்றவர்கள் அரியருக்கு அப்ளிகேஷனே பண்ணாம வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறான். நாங்களாம் அதெல்லாம் அரியரை எழுத மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, ரைட், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அறநெறிகள் மனிதனுக்கு மட்டுமே, அறநெறிகள் 3 மனிதனுக்கு மட்டுமே என்பதை பெருமைப்படுவதற்கு இல்லை. ஃபெயிலானதுக்கு அரியர் பேப்பர் எழுதிட்டு இருக்கிறோம், இது பெருமையா சிறுமையா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய மனிதன். அப்ப இந்த 5 அறிவு ஜீவன்கள் அவை உணர்ந்த அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் மனம் உணர்கிறது என்று சொல்கிறோம். இந்த அறிவாகிய தெய்வம் தான் உணர்வதற்காகத்தான் மனம் என்ற ஒன்றை படைத்து மனதின் மூலமாக அது உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ மனம் உணர்கிறது என்று அல்ல, அதை அறிவாகிய தெய்வம் தான் உணர்கிறது. இப்ப இந்த மனம்தான் சுகமா இருக்கிறதுக்காக அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்குது. இவருடைய மனசு இப்படிப்பட்ட மனசு, அந்த மனசு அப்படி துன்பம் கொடுக்கிறதுங்கிறதை அந்த அறிவாகிய தெய்வம் உணரும். மனதில் என்னென்ன உணர்வு வருதோ அத்துணையும் அறிவால் உணரப்படும். நாம் என்னமோ யாருக்கும் தெரியாம எல்லா தப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியாமல் எந்த தவறும் செய்ய முடியாது. ஆக அங்கு மனம் என்பது உணர்கருவி, அதை அறிவுதான் உணர்கிறது. அப்போ இந்த இடத்துல இப்ப இந்த 5 அறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்கள் அவற்றினுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவு பெற்று விட்டாலும் இந்த 6 அறிவு மனிதன் அவனுடைய அந்த நோக்கம் நிறைவு பெற்று இறை உணர்வு பெறும் வரை இவைகளெல்லாம் வாழ்ந்து ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவைகள் இருந்தால்தான் இவன் உயிரோடு இருக்கவே முடியும். இப்பொழுது இயற்கை நினைத்தால் என்ன செய்யலாம்? மனிதனுக்கு எந்த துன்பமும் கொடுக்கவே வேண்டாம். நான் கூட இறைவனுக்கு ஒரு மெயில் கொடுக்கலான்னு இருக்கேன். இறைவா, மனிதனுக்கு எந்த துன்பமும் கொடுக்காத, விற்று இந்த 5 அறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் அதனுடைய பணி முடிந்து விட்டது அல்லவா, அவற்றை மட்டும் நீ உன்னோடு இணைத்துக்கொள். மனிதனுக்கு ஒன்றும் கொடுக்கணும், அவன் ஜாலியா ஹாப்பியா வாழட்டும், ஆடம்பரமா வாழட்டும், விற்று அப்படின்னு ஒரு மெயில் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அப்படி எடுத்து விட்டால் மனிதன் என்ன செய்வான்?
இப்போ இயற்கை இவற்றையெல்லாம் நமக்காக வைத்திருக்கிறது என்று இந்த இயற்கை மீது ஒரு அன்பு, கருணை மனிதனுக்கு வருகிறதா? அத்துணை விலங்குகளும் ஊருக்குள்ள வந்துருச்சு. ஏன்? அங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டான். காடு முழுவதையும் அழித்து விட்டான். அழித்து விட்டு எல்லா மரங்களையும் வெட்டி 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 வித்து 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 பங்களாவா கட்டியிருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான்? அதை வெறும் ஆடம்பர பங்களாக்கள் ஆடம்பரமாக வச்சிருக்கிறான். அந்த மரத்தை எல்லாம் ஒண்ணுது ஆடம்பரமாக தான் வச்சிருக்கான். ஒரு காலத்துல ஜன்னல் கதவுக்கு மட்டும்தான் மரத்தை வெட்டினார்கள். இப்பொழுது மரம் முழுதும் எப்படி போய் பாருங்கள். ஒவ்வொரு பங்களாவிலும் பர்னிச்சரா இருக்குது, அழகாக இருக்கிறது. மேல இருக்கக்கூடிய அந்த ரூஃபிங்ல வெறும் மரத்தை வைத்தே என்ன பண்றான்? அதற்கு அந்த அந்த அதாவது மேல இருக்கக்கூடிய ரூஃபுக்கு கீழே வெறும் மரத்தை வைத்து அழகுபடுத்துகிறான். ஏன் ஏன் இப்படி இதையெல்லாம் இப்படி போடுகிறீர்கள் என்று சொன்னால் என்ன சொல்கிறார்கள்? பிளாக் மணியை இப்படிதான் வைக்க முடியும்ன்றான். பிளாக் மணி வச்சிருக்கிறோம் என் வீட்டெல்லாம் போய் பாருங்க, ஃபுல்லா மரத்தால், தேக்கு மரத்தால், அப்படியே செவுரெல்லாம் தேக்கு மரமா இருக்கும், அப்படி அடுக்கி வைக்கிறான். அவ்வளவையும் வெட்டி விட்டான். அங்கே வாழக்கூடிய அந்த ஐயறிவு ஜீவன்கள் அத்தனை வாழும் சுதந்திரத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது எல்லா விலங்குகளும் நீருக்காக ஊருக்குள் வருகிறது, உணவுக்காக ஊருக்குள் வருகிறது. அதற்கு என்ன பண்றான்? எலக்ட்ரிக் கம்பி போட்டு அதை கொன்று விடுகிறான். ஆக இத்துணை மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தாவரங்கள் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னோமே, இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் அவற்றை என்ன செய்கிறார்கள்? நாங்கள் எடுத்து அதை நாங்கள் ஒட்டு வெரைட்டி, வீரிய ஒட்டு வெரைட்டியாக நாங்கள் அதை மாற்றி உன்னுடைய கர்மயத்திலேயே கை வைத்து விடுவோம். தாவரங்களுடைய கர்மயத்தில் கை வைத்து விட்டார்கள், விலங்கினுடைய கர்மயத்தில் கை வைத்து விட்டார்கள். அத்தனையும் வைத்து விட்டு உருவத்தை மட்டும் பெரிதாக்கி தன்மையை கெடுத்து இத்தனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகள், இந்த கர்மயத்தில் கை வைத்து உருவத்தை மட்டும் மாற்றுகிறீர்களே, அந்த கர்மயத்தில் அந்த தன்மையை கொடுத்து அந்த உருவம், தன்மை, இயக்க ஒழுங்கு என்பதை கொடுத்த அந்த அறிவாகிய தெய்வம், அதை பற்றி இந்த விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய வேலைக்காரர்களாக நினைக்கிறீர்கள். அப்படித்தானே நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஞ்ஞானிகளினுடைய அடிமைகள் யாரு? அந்த அறிவாகிய தெய்வம். அப்படித்தான் நினைக்கக்கூடியதாக நினைக்கிறார்கள் இவர்கள். அதில் எப்படி நாம் கர்மயத்தில் போய் அதை மாற்றுவதற்கு நமக்கு எந்த அறிவு கொடுக்கப்பட்டது? அதுக்குத்தான் 6வது அறிவு கொடுக்கப்பட்டதா? கேட்டால் இவற்றையெல்லாம் மாற்றாமல் இருந்தால் மனிதர்கள் உணவில்லாமல் செத்திருப்பார்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கிறீர்கள். அப்படின்னா இயற்கையை தேவையில்லையே. நீங்க அதைத்தான் சொல்லுகிறோம். இப்பொழுது அந்த ஓரறிவு தாவரம் என்பதை நிறுத்தி கொள்ளட்டும், இந்த இயற்கை தயார் பண்ணி கொடுங்கள் பார்க்கலாம். மழை பெய்வதை நிறுத்தி கொள்ளட்டும், தயார் பண்ணி கொடுங்கள் பார்க்கலாம். கடல் நீர் ஆவியாகி மழையாக பொழிகிறதை அது இயற்கை நிறுத்திக் கொள்ளுகிறது. அது நீங்களா செய்றீங்க? இல்லையே. ஆக இத்துணை ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களின் படைப்பும் மனிதன் வாழ்வதற்காகத்தான் அவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள்லாம் எப்போ வாழ்ந்து எப்போ இறை உணர்வு பெற்று இந்த ஒரு யுகத்தை முடிக்கப் போகிறீர்கள், உங்களுக்காக we are waiting, நாங்கள் அதாவது எவ்வளவு நாளாக காத்து கொண்டிருப்பது என்று அவை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் காத்து கொண்டிருந்தால் நீங்கள் எங்களுக்கே இடைஞ்சல் செய்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நான் ஒரு செய்தியை கொடுக்கிறேன், இதை ஏன் மனிதர்களிடம் கேட்கிறீர்கள்? உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் இப்படி இடைஞ்சல் பண்ணி அங்கேயும் கேட்கிறீங்க? டைரக்டா மெயில் பண்ணுங்க, இறைவனுக்கு, அறிவாகிய தெய்வத்துக்கு மெயில் பண்ணுங்க, அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும் என்ற கோபம்தான் வருகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது இந்த 5 அறிவு ஜீவன் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பின் ரகசியத்தையும் உடைத்து அதற்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடியதுதான் விஞ்ஞானமாக இருக்கிறது. ஆக இந்த தத்துவத்தை எப்பொழுது மனிதன் உணர இருக்கிறார்? இப்போ மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையே நிறுத்த முடியவில்லை. அப்ப என்ன சொல்லுவான் அவன்? எப்பா, உனக்கு நான் ஏதாவது துன்பம் கொடுக்குறேனா? நான் காட்டுல வாழ்ற மரத்தை வெட்டுறேன், அதுக்கு துன்பம் கொடுக்குறேன், நீ உனக்கு ஏதாவது துன்பம் கொடுக்குறேன், நான் நிறுத்துப்பா அப்படின்றான். நான் பெரிய நல்ல மனுஷன்றான். ஏன்? நான் மனிதனுக்கு துன்பம் கொடுக்கலையே அப்படின்றான். பல பேர் மனிதனுக்கே துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆக இந்த நிலையில் இந்த ஒவ்வொரு ஜீவனும் அதனுடைய
நோக்கமாகிய அந்த நோக்கம் என்பது இருக்கிறது. இப்ப அதற்கே ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு மனிதன் உயர்ந்து விட்டான். அப்படி என்று சொன்னால் இப்ப மனிதனை சீர்படுத்துவதற்கு அந்த இயற்கை என்ன செய்யும்? ஒரு பெரிய அழிவை, மனிதனுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து அதை உணர்த்துவதற்காக வரவேண்டி இருக்கிறது. இது எதற்கு அதுவரை வெயிட் பண்ணணும்? அதுவரைக்கும் எதற்கு காத்திருக்க வேண்டும்? வேதாத்திரிய தத்துவத்தை உணர்ந்து கொண்டால், நாம மாற்றிக்கொண்டால் அந்த துன்பம் நமக்கு வராமல் இருக்கும். இப்பொழுது ஏன் இதை பேசுகிறோம்? இந்த சிந்தனை எதற்காக பேசுகிறோம்? இதெல்லாம் சமுதாயத்தில் எல்லோரும் இப்படி வாழ்கிறார்கள், வசதியாக வாழ்கிறார்கள். அவர்களெல்லாம் அப்படியே அந்த பங்களால அப்படியே மரத்துல அலங்காரம் பண்ணி அவங்கெல்லாம் அந்த வாழ்றது உனக்கு பொறுக்கலையா? அதனாலதான் நீ இப்படி பேசுற. உன்னால அப்படி பங்களா கட்ட முடியலையா? அதனாலதான் நீ பேசுற அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, நாம் துன்பமாக வந்து உணர்வதற்கு முன் நாமே உணர்ந்து கொண்டால் வரக்கூடிய துன்பம் வராமல் தடுப்பதற்காகத்தான் இந்த சிந்தனை செய்கிறோமே தவிர பெரிய துன்பம் வராமல் தடுப்பதற்காக செய்கிறோம். அதுவும் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் எது? இன்னும் 2024 முடிவில் இருந்து 2025 சனி ராகுவனுடைய இணைப்பு மீன ராசியிலே அது ரெண்டும் இணைந்து வரும் பொழுது இத்தனை செயல்களுக்குமான தண்டனைகள் அந்த 2 கிரகங்களும் கொடுக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம இந்த சிந்தனையை கொடுக்கிறோம். அப்படி என்றால் இந்த சிந்தனையை கேட்டு மாறிக்கொண்டு இருப்பவர்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததிகளை துன்பம் வராமல் காத்துக்கொள்ளுங்கள். சமுதாயம் எப்படி வேணாலும் போகட்டும். சமுதாயத்தை மாற்ற வேண்டியது நம்மளுடைய வேலை அல்ல. சமுதாயத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது இப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர்கள் இடைஞ்சல் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுவார்கள். ஆக இதை கேட்பவர்களுக்கு நாம் சொல்லுவோம், நாம் உணரக்கூடியவர்கள் உணர்வோம், சிந்தித்து பார்ப்போம். துன்பம் வராமல், துன்பம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும், நமது சந்ததி வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த சிந்தனையை கேளுங்கள். மற்றவர்கள் யாரும் கேட்க வேண்டாம். மற்றவர்கள் கேட்டாலும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சந்ததி வாழ்க்கையும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் கேளுங்கள். மற்றவர்கள் தயவு செய்து இந்த சிந்தனையை கேட்க வேண்டாம். நன்றி. வாழ்க வளமுடன்.